25வது தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் இங்கு வரவேற்கிறேன். 25 நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல சவால்களை சந்தித்து பல இலக்கியவாதிகளை ஒருங்கிணைத்து இதை நடத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் என்னுடைய தலைவர் நெல்லைதேவன் சார் அவர்களை நான் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இங்கு வருகை தந்திருக்கும் நமது அருட்தந்தை ஐயா அவர்கள், ஷெரீஃப் சார், நெடுஞ்சாலை கவிஞர் செல்வராஜ் ஐயா அவர்கள், ஆல்பர்ட் ஐயா அவர்கள் மற்றும் என்னுடைய சகோதரி சாந்தி அக்கா அவர்கள், அருட்தந்தை ஜேம்ஸ் விக்டர் ஐயா அவர்கள், கவிஞர் குமரேசன் அவர்கள், நம்முடைய அருமையான ரவி அண்ணா, எல்லாத்தையும் பேப்பரில் போடுறதுக்கு யூடியூப்பில் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற ரவி அண்ணா அவர்கள், ஆசிரியர் ராஜ்குமார் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய நாசரேத் பகுதியை சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள். இங்கே ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி 2 புத்தகங்கள் வெளியிடப்படுறோம். அதில் எழுத்தாளர் திரு சகிபாலா எழுதிய பாவம் சாமி அப்படிங்கிற சிறார் நூல் இருக்குது. அதுக்காக இங்கே வருகை புரிந்திருக்கும் திரு சகிபாலா அவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக என வரவேற்கிறேன். திருமதி கண்ணகி அவர்கள், பொருளாளர் தாசி ஏகா சங்கம் கோவில்பட்டி, அவர்களையும் இங்கு வரவேற்கிறேன் அம்மா. அடுத்தது கவிஞர் தங்கதுரைசி அவர்கள். கவிஞர் தங்கதுரைசி அவர்கள் சிறார் இலக்கியம்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களுடைய புக்கு நான் குமிழ்முனை பதிப்பகத்தில் வாங்கி படித்தேன், நல்லா இருந்ததுமா. அவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் திருமதி மணிமொழி நங்கை அம்மா அவர்கள், தலைவர் தாசி ஏகா சங்கம் கோவில்பட்டி. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு மாதமும் என் கூட நான் என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காமல் என் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னோடய ஹஸ்பண்ட் பிரபு அவர்கள் மற்றும் என்னுடைய 3.5 வயது குழந்தை காயத்ரி, 2 பேரையும் நான் வருக என வரவேற்கிறேன். நன்றி.